Radhe Krishna. Welcome back to Saha Saranaagathi. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல இருக்கோம். ராதே கிருஷ்ணா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு குருவை பற்றி நம்ம எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் நம்மளாம் பேச தான் செஞ்சிட்ருக்கோம். ஒருத்தர் குரு கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு குருவோட வாத ரோகத்தை, அதாவது ருமாட்டிசம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, வாத ரோகத்தை குரு தட்சிணாவாக நான் உங்களுக்கு அவங்களோட ரோகத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு டெடிக்கேட்டடாக அந்த குருக்கிட்டேருந்து அந்த ரோகத்தை தன்னோட வயசு, அந்த வயசில் அந்த ஒரு மெச்சூரிட்டியாக இருக்கிறது, அந்த ஒரு டெடிக்கேட்டடாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு குருவும் அந்த குழந்தைக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம், நல்லபடியாக அவன் அனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சிஷ்யன் பின்னாடி போய் எப்படி நம்ம அதுலேருந்து நம்ம விடுபடலாம், பெயின் தாங்க முடியாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எழுத்தச்சன் அப்படிங்கிற ஒரு குரு கிட்டேருந்து, கைட் கிட்டேருந்து என்ன பண்ணலாம், எப்படி இது கெட்ரிட் ஆகிறது அப்படின்னு கேட்குறச்சு. அவர் யார் அப்படின்னா, அவர் மலையாளத்தில் ராமாயணத்தை எழுதிடுவர், அப்பேற்பட்ட ஸ்காலர். அவர்கிட்ட கேட்டோடனே மீன் தொட்டு கூட்டுக குருவாயூரப்பன்ட்ட போய் அப்படின்னு சொல்லியிருக்கார். மீன் தொட்டு கூட்டுகன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போ நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குது, வெப்சைட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணுறோம், இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் ஆன்லைனில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலத்துலலாம் குருவோட கடைக்கண் பார்வைக்காகவே லிட்டரலாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பா. குரு அந்த லிமிட்டட் கான்வர்சேஷன் தான் நடக்கும். கேட்குறதுக்கு பயம், குருக்கிட்ட டைரெக்டாலாம் பேசிட முடியாது. அப்படின்லாம் இருக்கிறச்சு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டாரு, மீன் தொட்டு கூட்டுக்கு அப்படின்னு. அந்த 27 வயசு பையனுக்கு என்ன புரியும் அப்படின்னா, நம்மளாம் மீன்லாம் சாப்பிட மாட்டோம், அசைவம்லாம் சாப்பிட மாட்டோம், நம்மளை போய் மீன் தொட்டு கூட்டுக அப்படிங்கிறாரு. கூட்டுக அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று சாப்பிட்றது, இன்னொன்று ஆட் பண்ணுறது, கூட்டுறல், அடிஷன். ஸோ மீன் தொட்டு கூட்டுக்குன்னா அந்த மீன்னா என்ன மீன், குருவாயூரப்பன்ட்ட போய் பண்ணணுன்னா என்ன மாதிரி ஆட் பண்ணணும், எதுலேருந்து எதை ஆட் பண்ணணும், இந்த கொஷின்ஸ் எல்லாம் நிறைய மைண்டில் ஓடின்ட்டுருக்கு. அதுக்கப்புறமா அவர் கண்டுபிடிச்சி கரெக்டான மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்து அவர் அதே சொன்ன ஸ்ரத்தையோடு போய் குருவாயூரப்பன் கோயில் முன்னாடி உட்காந்துட்டு, குருவாயூரப்பனுக்கு முன்னாடி மீன் அப்படின்னு அவர் சொன்னது மத்ஸ்யாவதாரத்துலேருந்து ஆரம்பித்த 10 அவதாரம், தசாவதாரம் நம்ம பாப்புலராக சொல்கிறோம். அந்த அவதாரங்களுடைய சம்மரிஸ் எல்லாம் அவர் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதுக்கு நடுப்புற தன்னுடைய வியாதி சரியாகணும்னு வேண்டிண்டு அதை குருவாயூரப்பன் கேட்டு ஓகே சொல்லிண்டு அந்த அப்ரூவலும் வாங்கிண்டு. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிறது 18,000 ஸ்லோகம் இருக்குது. அந்த ஸ்லோகத்தெல்லாம் அவ்வளோ பெரிய வேர்ஷஸ் இருக்கிறத நம்மளுக்கு 1036 வருஷம் சுருக்கி கொடுத்தவர் யார் அப்படின்னா, அவர் தான் மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி அப்படிங்கிறவர். அவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா கேரளாவில் வாழ்ந்தார். அவருடைய லைஃப் டைம் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாராயணியம்ங்கிற புக்கு என்னது, அது ஏன் ஸ்பெஷல், இது யார் படிக்கலாம், எப்போ படிக்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரிங்கிறவர், அவருடைய குரு பேர் பிஷரடின்னு பேர். அவர் கைடு இது மாதிரி நீ மீன் தொட்டு ஆரம்பி அப்படின்னு சொல்கிறது, மத்ஸ்ய அவதாரத்துலேருந்து ஆரம்பி அப்படின்னு சொன்னது எழுத்தச்சன் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, அவர் தான் மலையாளத்தில் ராமாயணம் எழுதினார். இந்த ஸ்லோகம் ஆஃப் நாராயணியம்ங்கிறது 1036 வேர்சஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அது கடைசியில் முடியச்சு என்ன முடியும்னா, ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம். அந்த சௌக்கியம்னு அவர் பாடி முடிக்கிறச்சு அவருடைய ஃபுல் ரோகமும் க்யூர் ஆகிடுதான். ரொமாட்டிசம் இருந்தது, அந்த ரோகமும் க்யூர் ஆகிடுதான். சாக்ஷாத் குருவாயூரப்பனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இவர் படிக்கலாம், அப்ரூவல் பண்ணுவாராம். சரியாக இருக்குது, அப்ரூவல் பண்ணிட்டு. நாராயணீயம் அப்படிங்கிறது ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு படைப்பு. இது கவிதை பாடலாக இடம்பெற்றிருக்கு. 1036 ஸ்லோகங்கள் கொண்டுள்ளது. பாகவத புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் 18,000 பாடல்கள் சுருக்கத்தை ரத்ன சுருக்கமாக சொல்லியிருக்குது. பிஷரடி என்ற குரு வாத நோயால் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த அவரோட ஸ்டூடெண்டான இந்த நாராயண பட்டத்ரிங்கிறவர் யோக பலத்தாலும்
குரு தட்சிணையாலும் அவருடைய வலியை தன்னுடைய வலியாக எடுத்துட்டு அந்த பட்டத்திரி அந்த குருவை விடுவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நோயிலிருந்து பட்டத்திரியை விடுவிப்பதற்காக மலையாள கவிஞரும் சமஸ்கிருத அறிஞருமான எழுத்தச்சன் என்பவர் கைடு பண்ணதாகவும், அவர் சரணத்தில் தான் மீன் தொட்டு கூட்டுக அப்படிங்கிறச்சு, கூட்டுகங்கிறது அடிஷன் பண்ணும், எதுலேருந்து ஆட் பண்ணோன்னா மீன்கிறது மத்ஸ்யாவதாரத்துலேருந்து ஆட் பண்ணோம், அதை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா போய் அவர் குருவாயூர் கோயிலில் உட்காந்துட்டு அவ்வளோ கஷ்டம் இருந்ததும், அவ்வளோ வலி இருந்ததும், அந்த வலியெல்லாம் போக்குற மாதிரி இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த ஸ்லோகம் முடியறச்சி ஒவ்வொரு இந்த வலி குறையறதுக்காக பெருமாள் வேண்டினோம். ஒவ்வொரு தசகமும் முடியறச்சியும் பெருமாள் வேண்டிப்பார், இந்த வலி குறையணும். இறைவன் திருவருளில் தினமும் ஒரு தசகம் இயற்றத் தொடங்கினார். ஒவ்வொரு தசகத்தின் கடைசி ஸ்லோகத்திலும் உள்ள பல்லவி அவருடைய வியாதிகள் மற்றும் துன்பங்களை நீக்கும் பிரார்த்தனை. தினமும் ஸ்ரீ குருவாயூரப்பன் மீது 10 ஸ்லோகங்கள் பாடினார். 10 கவிதைகளின் ஒவ்வொரு தொகுப்பும் விரைவில் குணமடைய பிரார்த்தனையுடன் முடிவடைகிறது. 100 நாட்களில் அவர் தனது இசையமைப்பை முடித்தார். மேலும் அவரது உடல்நிலை நாளுக்கு நாள் மேம்பட்டு வந்தது. நவம்பர் 27ஆம் தேதி 1587, 100 நாள் கணக்கு இல்லையா, அன்று அவர் கடைசி தசதகத்தை ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம் அப்படின்னு முடிக்கிறார். முடித்த போது அவருடைய ரோகம் ஃபுல்லாக கியூர் ஆகி முழுமையாக குணமடைந்ததாக கூறப்படுகிறது. அவர் இயற்ற 100வது காண்டம், தட் இஸ் அந்த தலை முதல் பாதம் வரை உள்ள இறைவனின் இந்த வடிவத்தை விளக்கமாக தருகிறது. அது வேணுகோபாலின் வடிவில் இறைவனை தரிசனம் செய்தார் என்பது கருத்து. அதில் அவர் பார்க்கறச்சே அந்த கடைசியாக ஃபுல் ஃபார்மில் அவர் வேணுகோபாலன்ற ஃபார்மை ஃபுல்லாக பார்க்கறச்சே அவருக்கு வயசு 27 வயசு. ஸோ இன்னைக்கு அந்த நாராயண ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயண பட்டத்திரி எழுதிய நாராயணியம் டே அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். இன்னைக்கு நம்மளுக்கு நாராயணியம் ஃபுல்லாக தெரியாட்டினாலும், பாகவதம் ஃபுல்லாக தெரியாட்டினாலும், ஒரு ஸ்லோகம் ரெஃபர் பண்ணலான்னு தோன்றதோ அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நம்ம அவளோட கிருபையெல்லாம் நம்மளுக்கு நன்னா கிடைக்கணுங்கிறது வேண்டினாலே நம்மளோட லைஃப் செட் ஆகிடும். நம்ம லைஃப் டைமில் இருக்கிற லேர்னிங்ஸ் எல்லாம் பார்க்கணும். அவளோட லேர்னிங்ஸ் பார்க்குறச்சு நம்மளெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முதல் தடவை என்னோட யூடியூப் சேனலில் பார்க்குறதா இருந்தால் இந்த சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்லேயே பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கான்டாக்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மேல்பத்தூர் நாராயண பட்டத்ரி was a student of Achyuta Pisharadi. He was a member of Madhava of Sangamagramam, Kerala's School of Astronomy and Mathematics. He is popularly quoted as a mathematical linguist. He has set forth a system elaborating on the classical system of Panini. He was born in 1559 in Tirunavaya, which is located in Kerala now, and he died in 1632. Why he wrote NArAyaneeyam? It's a very interesting story. Bhattadri's guru was suffering from a kind of rheumatics, that is Vada Roga. He was suffering so much that the student was not able to see his guru suffering. And Bhattadri went and told his guru, I want to give you something as Guru Dakshina. Why don't you give me your rheumatism and pain? Let me go through all the pain you are going through. I want to relieve you from the pain and I will suffer, not a problem, but you should not suffer. You are such a guru that I should give at least this much as a guru dakshina, or offering to the guru, the teacher. So moved by his attitude and the politeness and the humbleness, his guru was relieved with his rheumatism, and that was passed on to his student, disciple Narayana Bhattadri. And he was not able to bear the pain, and he took the guidance of Sanskrit guru Ezhuthachan. He is a person who has written Ramayanam in Malayalam. Ezhuthachan guided him to go to Guruvayur and start from mean, that is fish,
What he meant actually was, he just quoted these words. Meen tottu kootuga. Meen means fish. Tottu means you can say as a side dish, or we can say along with that. Kootuga means add or eat, both. So first he was confused. I'm not a person who will eat the non-veg. Why Guru is telling me to go to have fish? As in eat fish. Then he was thinking so much, Guru wouldn't have told like this, guide would never misguide us. So what is the real meaning? He was thinking and pondering about these words, what it could mean. Then when he went to Guruvayur and he was sitting in front of Guruvayurappan, he actually realized the meaning of meen means Matsyavataram, Tottu means starting from there, Kootuga means add it up. So from the Matsya Avataram, you add up all the avatarams which was taken or incarnation of Sri Vishnu. So he started writing NArAyaneeyam. What is the significance of NArAyaneeyam? NArAyaneeyam is a highly devotional text written by Sri Melpattur Narayane Bhattadri. He was cured of his roga, we call it as Vada Roga, which is a kind of rheumatism. He attained great devotion and the vision of Lord by composing and singing the NArAyaneeyam in front of the deity, Lord Krishna, at Guruvayur temple. Srimad NArAyaneeyam, which is considered as Srimad Bhagavata Sharam, or the summary or the essence of Bhagavata Purana or Srimad Bhagavatam, was compiled to offer to Guruvayurappan by Sri Bhattadri on the 28th day of the Vrichika month in their calendar, centuries ago. This day is celebrated every year as NArAyaneeyam Day, which is in Guruvayur temple, they have this NArAyaneeyam Day celebration across. To recap, what is NArAyaneeyam? NArAyaneeyam is a devotional Sanskrit work in front of Guruvayurappan or the Krishna, Lord Krishna. It was sung, and it consists of 1036 verses, which is called as slokas in Sanskrit. It's written by Bhattadri in 1586 and gives a summary of 18,000 verses of Bhagavata Purana or Srimad Bhagavatam. Pisharadi has been affected by rheumatism, is guru of Bhattadri, unable to see his pain. By the yogic strength and the way of Guru Dakshina, Bhattadri is said to have taken the disease upon himself and relieved his guru. To relieve Narayana of this disease, Eruthachan, a popular Malayalam poet and Sanskrit scholar, guided him to go to Guruvayur to start with the fish. What does he say? Meen tottu kootuga. Start with the fish. So it's not eating the fish, it says start with reciting the Matsya Avataram onwards, which is the first avatar of Lord Sri Krishna. On the face of it, the suggestion would have been like not clear to him, and it was so offensive. Why? Because he was very orthodox, he was not a non-veg eater, and he had a lot of strict vegetarianism there. However, Bhattadri was pondering for a long time to understand what he actually meant. After understanding the hidden meaning, he decided to go to Guruvayur to present the various incarnations of Vishnu, starting from the Matsya Avatar, which is called as a fish avatar, and narrated the Bhagavata Purana in a series of dashakas, or a group of 10 slokas each. Dasha means 10 slokas each, he was grouping them. Upon reaching Guruvayur, he started composing one dashaka a day in the presence of the Lord Guruvayurappan. The refrain in last sloka of every dashaka is a prayer to him to remove his ailments, and this Guruvayurappan heard and approved. Each day a set of 10 poems ends with a prayer for early cure. In 100 days he finished this composition. Condition gradually improved day by day. On the 27th November 1887, when he finished the last dashakam, he concludes verse as Ayur Arogya Saukyam. Ayur means life, Arogyam means health, Saukyam means better. Better health till in a lifetime. He was completely cured on that day. It is said that he got fully cured. The 100th canto composed on that day gives a graphic description of this form of the Lord, where we can see the Lord from head to foot. On that day he had a vision of Lord Venugopalan
when he was just 27 years old. So this NArAyaneeyam day is celebrated on 14th December 2022, that is today. So even if we are not able to learn 18,000 verses of Srimad Bhagavatam, even if we are not able to learn and by heart 1036 verses of NArAyaneeyam, we can simply sit at home and recite the Guru slokas we know, thinking about such noble Gurus in our lifetime who have been the torchbearers of knowledge throughout. Dedicate this program for the pious dedication of Sri Bhattadri on his Guru Kripa, Bhagawan Mile, Bhagawan Kripa, Guru Mile. So stay connected. For those who are watching this channel for the first time, nothing new to say. Subscribe to the channel now once and see all the videos fully. And if you like the videos, like, comment and share it with all your dear and near ones. Stay connected. We'll come back to you very quickly. Till then, Sujata Venugopalan signing off. Radhe Krishna.